ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வரத்துக்கான எபிசோட்ல நம்ம பாண்டியும் நம்ம சோழனும் வெளியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ நம்ம புரோக்கர் வராரு. என்னென்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா ஆல்ரெடி உங்கள் அண்ணனையும் கூப்பிட்டு பொண்ணு பார்க்க சொன்னாப்படி அவங்க ரெண்டாம் தரமாக தான் கேட்டாங்க. ஆனால் எனக்கு தான் மனசே கேட்கல. என்னதான் இருந்தாலும் உங்கள் அண்ணன் ரொம்பவே நல்லவன். அதனால் அவனுக்கெல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கக்கூடாதுன்றதுனால நான் ஒரு பொண்ணு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பொண்ணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? அதுவும் இல்லாமல் அண்ணன் ரெண்டாம் தரமாக கேட்டுச்சா? என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் உங்களுடைய நல்லதுக்காகவும் மட்டும்தான் உங்கள் அண்ணன் உங்களை பற்றி யோசித்து ரெண்டாம் தரமாக இருந்தாலும் பரவாயில்ல தான் கட்டிக்கிறேன், ஆனால் என்னால் என் தம்பிங்களோட சந்தோஷம் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் பார்க்க சொன்னப்படி. ஆனால் எனக்கு தான் மனசு கேட்காம நான் இந்த பொண்ணு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிற பொண்ணு நல்ல பொண்ணா? ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, ரொம்ப அடக்கமான பொண்ணு, நீங்களே ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தையோட ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம சோழனும் நம்ம பாண்டியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இந்த பொண்ணா? ஆமாப்பா, இந்த பொண்ணுக்கு இந்த ஊரை விட்டு போக மனசே இல்லை. கல்யாணம் பண்ணால் இந்த ஊருக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி விரும்புச்சு. அது இல்லாமல் அவங்க அண்ணனும் நம்ம சேரன் தம்பி கூட தான் வேலை பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.